விஜயகாந்தோட சினிமா வாழ்க்கையும், அரசியல் வாழ்க்கையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, விஜயகாந்தோட நினைவு நாளுங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் முடிஞ்சிருக்குங்க. விஜயகாந்த் இறந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது விஜயகாந்தோட முதல் வருட நினைவு நாள். விஜயகாந்த் இறக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவுல வந்துட்டு கூட்டம் கூடுச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா இவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளவு கூட்டம் கூடுச்சு அப்படின்னா, அது விஜயகாந்துக்கு தாங்க. அதுக்கான காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ஒரு நல்ல மனிதர். மக்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நெறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு பண்ணியிருக்காரு. இதுதாங்க ஒரு மெயினான காரணமே பாத்தீங்கன்னா. கோயம்பேட்ல பாத்தீங்க அப்படின்னா, விஜயகாந்துக்கு வந்துட்டு ஆஃபீஸ் இருக்குங்க. இந்த ஆஃபீஸ்ல தான் வந்துட்டு இவரோட 72வது பிறந்த நாள் அன்னைக்கு, இவரோட மனைவி வந்துட்டு விஜயகாந்துக்கு வந்துட்டு ஒரு சிலைய வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சாங்க. இந்த சிலைக்கு பாத்தீங்க அப்படின்னா, டெய்லி வந்துட்டு மக்கள் வந்துட்டு விஜயகாந்த ஒரு கடவுள் போல வந்துட்டு கொண்டாடிட்டு வர்றாங்க. வேண்டுதல் பண்ணிட்டும் வர்றாங்க. விஜயகாந்த் பாத்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் மாசம் 25ஆம் தேதி 1952வது வருஷத்துல பொறக்குறாரு. இவர் எங்க பொறக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரைக்கு அருகில் உள்ள அருப்புக்கோட்டைக்கு பக்கத்துல உள்ள ராமானுஜபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமங்க. இங்க தாங்க வந்துட்டு விஜயகாந்த் பொறக்குறாங்க. விஜயகாந்த் பாத்தீங்க அப்படின்னா, சின்ன வயசுலயே வந்துட்டு சினிமா மீது நிறைய ஆர்வம் இருந்திருக்கு. ஸோ சினிமால தான் வந்துட்டு சாதிக்கணும் அப்படின்றது அவருக்கு இருந்த ஒரு முக்கியமான கனவு அப்படின்னே சொல்லலாம். இவர் பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு வரை தாங்க படிச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு படிப்புல வந்துட்டு பெருசா வந்துட்டு விருப்பம் இல்ல. சினிமா மீது தான் வந்துட்டு அவருக்கு ஆர்வம் நிறைய இருந்திருக்கு. ஸோ 10ஆம் வகுப்பு படிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இவருடைய படிப்பை வந்துட்டு நிறுத்திட்டு, இவங்க அப்பா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அரிசி ஆலை வந்துட்டு நடத்திட்டு வந்திருக்காரு. அந்த அரிசி ஆலையில தான் வந்துட்டு விஜயகாந்த் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவருக்கு சினிமால வந்துட்டு அதிக ஆர்வம் இருப்பதனால வந்துட்டு, எப்படினாலும் நம்ம சினிமாவுக்குள்ள உள்ள போணும் அப்படின்னு ஆர்வம் இருந்திருக்கு. இப்ப சினிமாவுக்குள்ள உள்ள போணும் அப்படின்னா, இவர் சொந்த ஊர் பாத்தீங்க அப்படின்னா மதுரை அப்படின்றதுனால இவருக்கு சென்னை போகணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கு. அப்பதான் வந்துட்டு அங்க போய் சினிமா வாய்ப்புகளை வந்துட்டு நாட முடியும், சினிமால ஜெயிக்க முடியும் அப்படின்றதுனால. ஆனா பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு சினிமால எந்த பின்புலமுமே இல்லைங்க. சோ சினிமால பின்புலம் இல்லாத நபர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த கால நிலையில தான் வந்துட்டு ஜெயிக்க முடியும் சினிமால வந்துட்டு. சினிமால பின்புலம் இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க சினிமால வந்துட்டு முன்னேறது. சினிமால வாய்ப்பு தரணும் அப்படின்னா போட்டோஸ் வந்துட்டு நிறைய வேணும். அப்பதான் வந்துட்டு அந்த போட்டோஸ் வச்சு நிறைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த போட்டோவை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த போட்டோவை பார்த்துட்டு டைரக்டர்கள், ப்ரொடியூசர்கள்லாம் வந்துட்டு வாய்ப்பு தருவாங்க. இதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரையில உள்ள ராசி ஸ்டூடியோவுக்கு போறாரு. கிட்டத்தட்ட 32 போட்டோஸ் வந்துட்டு அங்க எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மதுரையில இருந்து சென்னைக்கு சினிமா வாய்ப்பு தேடி வராருங்க. சென்னை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல வாய்ப்பு தேடி அடைகிறாரு. தன்னுடைய போட்டோக்களை வந்துட்டு நிறைய டைரக்டர், ப்ரொடியூசர் ஆஃபீஸ் எல்லாம் வந்துட்டு குடுக்குறாரு. ஸோ வாய்ப்புக்காக வந்துட்டு ரொம்ப நாளா வந்துட்டு காத்துட்டு இருக்காரு. ஸோ இவர் சென்னையில இருந்தபோது அப்படின்னா இவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஏன்னா பண பிரச்சனை இருந்திருக்கு. ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கே வந்துட்டு வழி இல்லாத ஒரு சூழல் தான் இருந்திருக்கு. ஸோ எப்படினாலும் நம்ம சினிமால சாதிக்கணும் அப்படின்ற வெறி மட்டும் இவருக்கு இருந்துட்டே இருந்திருக்கு. ஸோ இதை வச்சு தொடர்ந்து வந்துட்டு முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்காருங்க. ஒரு டைம் பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்துட்டு இயக்குனர் பி. மாதவன் வந்துட்டு 1978ல வந்துட்டு ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்துல வந்துட்டு தம்பி கேரக்டருக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னும் போது விஜயகாந்த் வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த படத்து பெயர் பாத்தீங்க அப்படின்னா என் கேள்விக்கு என்ன பதில் இந்த படம் தாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்துக்கு 101 ரூபா வந்துட்டு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. சோ நீங்க இந்த படத்துல நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ விஜயகாந்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷங்க. சோ ஒரு முதல் முறையா வந்துட்டு தனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை வந்து இந்த படத்தின் மூலமா வந்துட்டு நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தோஷமா பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 3 நாட்கள் வந்துட்டு படப்பிடிப்புல வந்து கலந்துக்கிட்டு படம் நடிக்கிறாரு. 4வது நாள் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாரு. பட பட தரப்பு வந்துட்டு இவரை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சொல்றாங்க. இது விஜயகாந்துக்கு பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இடியை வந்துட்டு இவர் தலையில போட்டது மாதிரி ஆயிடுச்சு. என்னடா ஒரு 3 நாள் தான் நம்ம படம் நடிச்சோம், ஆனா நம்மளை வந்துட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன காரணம் என்ன ஏதுன்னு தெரியாம சரி இதெல்லாம் வந்துட்டு கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அடுத்த பட வாய்ப்பை தேடி அவரு அலைய ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இருந்தாலும் யாருக்குமே வந்துட்டு ஒரு முதல்ல ஒண்ணு பண்ணும்போது வந்துட்டு சரி இல்லை அப்படின்னா யாருக்குமே கஷ்டமா தான் இருந்திருக்கும். அதுதான் விஜயகாந்துக்குமே இருந்திருக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டு முயற்சியை வந்துட்டு கைவிடக்கூடாது, தொடர்ந்து போராடிட்டே இருக்கும், கண்டிப்பா நமக்கான வாய்ப்பு வந்துட்டு ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. டைரக்டர் எம். ஏ. கஜா அப்படின்றவர் பாத்தீங்க அப்படின்னா 1979ல வந்துட்டு இனிக்கும் இளமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போயிருந்திருக்காரு. அந்த படத்துலதான் வந்துட்டு விஜயகாந்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. அந்த படத்துலதான் பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த படத்துல வந்துட்டு ராதியா கூட விஜயகாந்த் நடிச்சிருக்காரு. இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல வசூல் ரீதியா வந்துட்டு வெற்றி பெறல. இதுக்கப்புறமும் ஒரு சில படங்கள்லாம் பண்றாரு. ஆனா அந்த அளவுக்கு வந்துட்டு வசூல் ரீதியா வந்துட்டு வெற்றி பெறலங்க. அடுத்து தொடக்க காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பல தயாரிப்பாளர்கள் வந்துட்டு விஜயகாந்த் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான காரணமா வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் வந்துட்டு கருப்பா இருக்காரு,
இவரு சினிமால நடிச்சா வந்துட்டு மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையான விமர்சனங்கள் வந்துட்டு வந்திருக்கு. தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்ல, நடிகைகளும் பார்த்தீங்க அப்படின்னா, விஜயகாந்த அதே காரணத்த சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது விஜயகாந்துக்கு வந்துட்டு தெரிய வருது. விஜயகாந்த் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என்னுடைய கேரக்டர் சரியில்ல. நான் ஒரு கெட்டவன் அப்படின்னு என்னைய ரிஜெக்ட் பண்ணா பரவால்ல. ஆனா என்னுடைய கலர வச்சு ரிஜெக்ட் பண்றாங்க. இதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லி தன்னுடைய மற்ற நண்பர்கள்ட்ட வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்.ஏ. சந்திரசேகர் பார்த்தீங்க அப்படின்னா, "சட்டம் ஒரு இருட்டறை" அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த வச்சு ஒரு படம் பண்றாரு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, வசூல் ரீதியா மிகப்பெரிய ஹிட்டுங்க. இதுதான் வந்து விஜயகாந்துக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம் அப்படின்னு சொல்லலாம் சினிமால. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, "வைகை காத்திருந்தால்", "ஊமை விழிகள்" அப்படின்னு சொல்லிட்டு சில படங்கள் வந்துட்டு அடுத்தடுத்து ஹிட்ட குடுக்குறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த புரொடியூசர்லாம் வந்துட்டு விஜயகாந்த ரிஜெக்ட் பண்ணாங்களோ, எந்தெந்த நடிகைகள்லாம் விஜயகாந்த ரிஜெக்ட் பண்ணாங்களோ, இவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, வரிசையில நிக்கிறாங்க விஜயகாந்தோட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. காலம் எப்படி மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்களா? எஸ்.ஏ. சந்திரசேகரோட பையன் விஜய்க்கு வந்துட்டு விஜயகாந்த் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்துல உதவி இருப்பாருங்க. இது என்ன உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து விஜய் வந்து சில படங்கள் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. அந்த படங்கள்லாம் வந்து விஜய்க்கு சரியா போகாம இருந்திருக்கும். அப்புறம் எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்துட்டு செந்தூர பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா, விஜயகாந்த் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஹிட்டுங்க. இந்த படம் ஹிட் ஆனதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் தாங்க. ஸோ விஜயகாந்த் வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்துல ஒரு பெரிய உதவியே பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த செம்பரப்பாண்டி படத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்துட்டு மக்கள் மத்தியில ஒரு பேசப்படக்கூடிய நபரா வந்துட்டு, ஒரு நடிகரா வந்துட்டு விளங்குனாரு அப்டின்னே சொல்லலாம். புரொடியூசர் தானு பார்த்தீங்க அப்படின்னா, விஜயகாந்துக்கு வந்துட்டு புரட்சி கலைஞர் பட்டம் வந்துட்டு குடுத்திருப்பாங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜயகாந்த் வந்துட்டு பெரும்பாலான படங்கள்ல வந்துட்டு புரட்சிகரமான கதாபாத்திரத்துல வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. இதன் காரணமா பார்த்தீங்க அப்படின்னா, விஜயகாந்துக்கு புரட்சி கலைஞர் என்ற பட்டம் வந்துட்டு குடுத்திருப்பாங்க. அடுத்து விஜயகாந்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பு எம்ஜிஆர் அப்படின்ற பட்டப்பேரும் இருக்குங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜயகாந்த் வந்துட்டு நெறைய ஏழை குழந்தைகளுக்கு வந்துட்டு உதவி பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தமிழ் திரைப்படத் துறையில வந்துட்டு நலிவுற்ற நடிகர்களுக்கு வந்துட்டு நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் காரணமா பார்த்தீங்க அப்படின்னா, விஜயகாந்துக்கு கருப்பு எம்ஜிஆர் அப்படின்ற பட்டப்பேரும் இருக்குங்க. டைரக்டர் செல்வமணி பார்த்தீங்க அப்படின்னா, விஜயகாந்தோட 100வது படத்த வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு பெயர் வந்துட்டு கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜயகாந்துக்கு வந்துட்டு பிரபாகரன வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். விஜயகாந்த் பார்த்தீங்க அப்படின்னா, சினிமால பார்த்தீங்கன்னா, நெறைய திரைப்பட விருதுகளும் வந்துட்டு வாங்கியிருக்காருங்க. விஜயகாந்த் சினிமாவுல மட்டும் இல்ல, அரசியல்ல வந்துட்டு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு சாதிச்சிருக்காருங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். 2005ல பார்த்தீங்க அப்படின்னா, இவரு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்ற ஒரு கட்சிய வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. இவர் முதல் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, 2006ல நடந்த சட்டமன்ற தேர்தல்ல வந்துட்டு 234 தொகுதியில வந்துட்டு தன்னுடைய கட்சி சார்புல வேட்பாளர்கள வந்துட்டு நிறுத்துறாரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா, விருதாச்சலத்துல வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினரா வந்துட்டு ஆகுறாரு. இந்த சட்டமன்ற தேர்தல்ல பார்த்தீங்க அப்படின்னா, தேமுதிக 8% வாக்குகள வந்துட்டு வாங்குறாங்க. விஜயகாந்த் பார்த்தீங்க அப்படின்னா, பாராளுமன்ற தேர்தல்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 10% வாக்கு வந்துட்டு வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 2011ல வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு வர வேண்டியதா இருந்தது. இந்த தேர்தல்ல வந்துட்டு அ விஜயகாந்தோட வந்துட்டு எந்த கட்சி வந்து கூட்டணி வைக்குதோ, அந்த கட்சி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுதான் வந்துட்டு நெறைய வந்துட்டு பத்திரிகையாளர்கள், மீடியாக்கள்லாம் சொன்ன விஷயமா இருந்துச்சு. ஏன்னா விஜயகாந்த்ட்ட வந்துட்டு 10% வந்துட்டு வாக்கு வங்கி இருந்தது. ஸோ இத கருத்தில் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவும், அதிமுகவும் விஜயகாந்த் கிட்ட பேரம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, விஜயகாந்த் அதிமுகவோட கூட்டணிக்கு போனாரு. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கிட்டத்தட்ட 203 சட்டமன்ற தொகுதிகள்ல வந்துட்டு வின் பண்ணியிருந்தாங்க. இதுல தேமுதிக பார்த்தீங்க அப்படின்னா 29 தொகுதியிலயும், திமுக பார்த்தீங்க அப்படின்னா 23 தொகுதியிலும் ஜெயிச்சிருந்தாங்க. அதிமுக தனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 150 சீட்டுகள வந்துட்டு வின் பண்ணியிருந்தாங்க. இதன் மூலமா பார்த்தீங்க அப்படின்னா, தேமுதிக வந்துட்டு விஜயகாந்த் வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவராவே வந்துட்டு ஆகிட்டாரு. இதுக்கு முன்பு நடந்த எந்த தேர்தல்லயும் வந்துட்டு திமுக வந்துட்டு ஒண்ணு ஆளுங்கட்சியா இருக்கும். அது இல்ல அப்படின்னா எதிர்க்கட்சியா இருக்கும். ஆனா விஜயகாந்த் வந்துட்டு இந்த நிலைமைய வந்து மாத்தி திமுக வந்துட்டு 3வது இடத்துக்கே கொண்டு போக வச்சுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அரசியல்ல வந்துட்டு ஒரு தனிநபர் கட்சி ஆரம்பிச்சு, அந்த கட்சியோட எதிர்க்கட்சி தலைவரா வர்றதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய சாதனைங்க. அத வந்து விஜயகாந்த் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ விஜயகாந்த் பார்த்தீங்க அப்படின்னா, சினிமாவுல மட்டும் இல்ல, அரசியல்ல வந்துட்டு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்றது இந்த வீடியோ பார்த்ததன் மூலமா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் வேற ஒரு வீடியோல உங்கள பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல உங்கள பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.